Hello beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I am Jay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லவ் ரீடிங். உங்க லவ்ட் ஒன் உங்ககிட்ட எப்போ ரீச் அவுட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாமா? Let's see. Think about this person. Say this person name 3 times. Just imagine them, imagine their cute face. All my videos are only for true lovers and true relationship. Lots of card. You're waiting for this person. See, this person thinking about you. உங்களை பற்றி கண்டினியூஸாக உங்கள் லவ்ட் ஒன் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்கம்ப்ளீட் ஃபீல்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணுன்னு வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட்டில் இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட பேசணும், ஓப்பனாக பேசணும், ஆனஸ்டாக பேசணுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. இந்த நோ கான்டாக்ட் வந்து அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் டிஸ்டன்ஸ் வந்து உங்கள் லவ்ட் ஒன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. See this. எஸ்பெஷலி நைட் டைமில் உங்களோட தாட்ஸ் மெமரிஸ் வந்து உங்கள் லவ்ட் ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அவங்களால வந்து உங்களை திங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ண முடியல, உங்களை லவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ண முடியல. அன்னேபிள் டு ஸ்லீப் 3 AM 4 AM அந்த மாதிரி டைமில் தான் இவங்க வந்து தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் கூட இருக்கலாம், இங்கே வந்து உங்கள் சைடும் பார்க்க முடியுது. You're waiting for this person. I'm right. This person is coming very fast. Speed towards you. ஏன் உங்கள் லவ்ட் ஒன் ஸ்பீடப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. என்ன ஃபியர்னா, நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்னை அகெயின் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. தட்ஸ் வை உங்கள் லவ்ட் ஒன் வந்து திங்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா ஸ்பீடியாக இருக்குது, ஸ்பீடப், எனர்ஜிட்டிக்காக இருக்காங்க. See this. This person loves you more than anything. Lots of love உங்கள் லவ்ட் ஒன் சைடில் பார்க்க முடியுது. உங்கள் லவ்ட் ஒனோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே க்ரேஸியாக இருக்குது அண்ட் டீப் லவ். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. லவ் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணும், இந்த ஒரு டைம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் லவ்ட் ஒன் வெயிட் பண்ணுறாங்க. சடனாக ஏன் இவங்களுக்கு திங்ஸை ஸ்பீடப் பண்ணணுன்னு தோணுதுன்னா, ரீசன்ட்லி உங்களோட மெமரிஸ் வந்து இந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் 2 பேர் சோல்ஸ் வந்து ஆல்ரெடி கனெக்டட் ஈச் அதர். உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் இல்லை, இவங்க லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்கள் லவ்ட் ஒனுக்கு நிறைய இருக்குது டுவர்ட்ஸ் யூ. நீங்கள் இந்த பர்சனை விட்டு ரன் அவே பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் பண்ண முடியல, சரண்டர் ஆக முடியல, எஸ்கேப் ஆக முடியல. யூ ஃபாலோயிங் எவ்ரி டே ஃபார் திஸ் பர்சன். நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக லவ் வைப்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ், அந்த லவ் மெமரிஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஐம் கெட்டிங் த வேர்ட் கான்ஃபிடென்ட். உங்கள் லவ்ட் ஒன் டுவர்ட்ஸ் யூ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், ஸ்ட்ராங்காக வந்து அவங்க இதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அட்டாச்சாக இருக்கீங்க, அவங்க உங்ககிட்ட அட்டாச்சாக இருக்காங்க. ஆட் இஸ் அட்டாச்ட் ஆல்ரெடி. உங்கள் லவ்ட் ஒன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகியிருப்பாங்க 2019, 2021, 2024 and 2025 இந்த ஒரு பீரியடில் உங்கள் லவ்ட் ஒன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகியிருப்பாங்க.
மேபி இந்த பர்சன் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ரிலேஷன். And then I see here different background, different community, different language, different personality. This person elder than you. ஆக்சுவலி உங்கள் லவ்டு ஒன் எப்போவுமே பிளாக் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்க. எப்போவுமே பிளாக் கலர் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேவரட் கலர் பிளாக். ஆர் எல்ஸ் நீங்கள் கூட எப்படி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்குறாங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாமே பிளாக். இந்த பர்சன் எப்போவுமே வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணுவாங்க. டஸ்கி ஃபெமினைன். லெட்டர் MINSBD, J and K. This person ghosted you suddenly, unexpected, no contact. உங்ககிட்ட அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது. ஒரு பிளாங்காக இருக்குது இப்போ உங்களோட மைண்ட் செட். நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன தான் அவங்களுக்கு ப்ராப்ளம், ஏன் இப்படி பண்ணுறாங்க, ரீசனே சொல்லாமல் உங்கள் லவ்ட் ஒன் வந்து கோஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை கோஸ்ட் அப். பட் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த பர்சன் அகெயின் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, அகெயின் ரிட்டன் ஆகுவாங்கன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்குது. சி ஆஃபர் கம்மிங். உங்கள் பர்சன் அகெயின் உங்ககிட்ட ரீயூனியன் பண்ணுறப்போ ஆஃபர்ஸோடு வராங்க. உங்கள் லவ்டு ஒன் எம்டி ஹேண்டோட வரல, ஆஃபர்ஸ், கமிட்மெண்ட்ஸ். உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட வரப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கள உங்கள் லவ்டு ஒன் கிட்ட இருந்து, அது எல்லாமே வந்து உங்கள் லவ்டு ஒன் இந்த நோ கான்டாக்டில் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்களை கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் உங்கள் 2 பேருக்கும் ஒஸ்ட்டு ஃபைட் இருந்திருக்கும் பாஸ்ட்டில். டேட் ஆஃப் பர்த் 6/11/2, 1 and 19. ஏப்ரல், மே, அக்டோபர், டிசம்பர் இந்த ஒரு டைமில் உங்களுக்கு நோ கான்டாக்ட் வந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் சில ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஸ்பெஷல் பர்சன் இந்த நோ கான்டாக்டில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ரியலி அஃபெக்டட். உங்கள் லவ்டு ஒன் ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க, டுவர்ட்ஸ் யூ ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க, நிறையவே ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. அவங்க நார்மலாக ரிக்ரெட் பண்ணல, டீப் ரிக்ரெட் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐ எம் கெட்டிங் த வேர்ட் டெம்பிள் லவர், டெம்பிள், சர்ச், மாஸ்க்யூ. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்காக ஃபாஸ்டிங் இருந்திருப்பீங்க, டெம்பிள் விசிட் பண்ணியிருப்பீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் 2 பேருமே டெம்பிள் விசிட் பண்ணியிருப்பீங்க கப்புள்ஸாக. தே நோ வெரி வெல் நீங்கள் ஃபர்கியூ பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அகெயின் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு. இந்த பர்சன் ரொம்பவே வரி பண்ணிக்கிறாங்க, உங்களை லூஸ் பண்ணக்கூடாது, உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வரி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, இப்போது எப்படி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தெரியல. இப்போது திங்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தே ட்ரை டு வாக் அவே. அவங்க வாக் அவே பண்ணணுன்னு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அவங்களால ஃபுல் ஃப்ளெட்ஜாக வாக் அவே பண்ண முடியல உங்களை விட்டு. வை அவங்களால பண்ண முடியல? தே லைக் யூ ஸோ மச், தே லவ் யூ ஸோ மச், தட்ஸ் வை. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல அவங்க எம்டி ஹேண்டாக வர மாட்டாங்க, ஆஃபர்ஸோடு வராங்கன்னு. ஒரு கிளாரிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லவ்டு ஒன் கிளாரிட்டி தர ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ டவுட் இருந்தாலும் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க உங்ககிட்ட கிளாரிட்டி தர அவங்க ரெடியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு குட் கிளாரிட்டி கொடுக்கணுன்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் தட் உங்ககிட்ட ஆனஸ்ட்டாக ஓப்பன் அப் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அகெயின் லவ்ஸ், ஹாப்பினஸ், ஜாய், அண்ட் தென் kisses and huggies. Very romantic person. I'm getting the word shirt, watch, shoes. நீங்கள் உங்கள் லவ்டு ஒனுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர்எல்ஸ் அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. பேட் டைம்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேஞ்ச் ஆக போகுது. பேட் டைம்ஸ் சேஞ்சிங், குட் டைம்ஸ் ஆர் கம்மிங், குட் திங்ஸ் ஆர் கம்மிங் யூ.
உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நீங்கள் வந்து இருக்கீங்க. உங்கள் லவ்ட் ஒன் வந்து ஆக்ஷன்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் வேர்ட்ஸாக இருக்கக்கூடாது, ஆக்ஷன்ஸில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும். ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் கெயின் பண்ணணும். அகெயின் வந்து அவங்கள வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக ட்ரஸ்ட் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங் யோர் வே. They can't live without you guys. Seriously, they can't live without you. They need you. Actually, உங்களுக்கும் இப்படி இருக்குது. நீங்களும் உங்கள் பர்சன் எல்லாமே இருக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்மெண்ட் பார்க்க முடியுது இந்த கனெக்ஷனில். ரெய்னி டேஸ், ஐம் கெட்டிங் த வேர்ட் ரெய்னி டேஸில் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. திஸ் பர்சன் வாட்டர் சைன், யூ குட் பி வாட்டர் சைன். டாட்டூஸ், ஐ see here அவங்க எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கள. அவங்க ஷேர் பண்ணுறப்போ they started cry ஆட்டோமேட்டிக்லி. அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணுறப்போ they can't எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட. சில விஷயங்கள் உங்ககிட்ட அவங்க வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த டவுட் இருந்திருக்கு. தட்ஸ் வை வந்து ட்ரஸ்ட் வந்து இந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்குது. ஷை பர்சன், நீங்கள் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் லவ்டு ஒன் இல்லாமல் ரொம்ப க்ரேஸியாக வந்து பிஹேவ் பண்ணுறீங்க. என்ன பிஹேவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. என்ன திங்க் பண்ணுறது, என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுன்னு உங்களுக்கும் தெரியல. உங்கள் லவ்டு ஒனுக்கு அந்த கிளாரிட்டி வந்து இப்போது கிடைக்குது. என்ன பண்ணலாம் அந்த ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு எப்போ சான்ஸ் இருக்குன்னா ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் ஆகஸ்ட், நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர் இந்த இயர். இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், இது வந்து பர்சனல் ப்ரெடிக்ஷன் கிடையாது. இவங்க எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா ஒரு குட் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் ஜாய்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் சென்ட் பண்ணணும்னு க்ரியேட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ரெஸ்னேட் ஆகலைன்னா லிவ் இட் ரெஸ்ட், பெட்டர் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.